Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெனிலா கப்கேக்ஸ் ரொம்பவே சாஃப்ட்டாவும் நல்ல ஃப்ளஃபியாவும் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அதுவும் ஸ்டாண்ட் மிக்சர்ஸ், எலக்ட்ரிக் பீட்டர்ஸ் எல்லாம் எதுமே யூஸ் பண்ணாம வீட்ல இருக்கிற சாதாரண விஸ்க் வச்சே செய்யறதுங்கறத பார்க்கலாம். இதுக்கு பவுல்ல 1/2 கப் வெண்ணெய், இது வந்து கிட்டத்தட்ட 3 டேபிள் ஸ்பூன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியில வச்சுக்கோங்க. இப்போ அதை சேர்த்துட்டு எந்த கப்பில் பட்டர் எடுத்தோமோ அதே கப்பில் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மெஷர் பண்ணிக்கலாம். அதே கப்பில் நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு 3/4 கப் பால் அதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம். இந்த கப் கேக் செய்யறதுக்கு 2 முட்டை தேவைப்படும். அதனுடைய வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சள் கரு தனியாகவும் பிரிச்சுட்டு வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஃப்ளஃபியாக வர வரைக்கும். இது நல்லா ஃப்ளஃபியாக வரக்கு இந்த விஸ்கை நம்ம தயிர் கடைவோம்ல அந்த மாதிரி இப்படி நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சுன்னு. இதை ஓரமாக வச்சுட்டு அந்த மஞ்சள் கரு 2 தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் அதே மாதிரி 1 நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம அந்த பீட் பண்ணி வச்சோம்ல மஞ்சள் கரு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் அந்த தயிர் கடைகிற மாதிரியே நல்லா இப்படி பீட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக வந்துடும். கப் கேக்ஸ் நல்லா ஃப்ளஃபியாக வரக்கு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சீரியஸாகவே நல்லா ஃப்ளஃபியாக வரும். கடைகளில் கிடைக்கிற கப் கேக்ஸ் மாதிரியே இருக்கும். இனி நம்ம ஸ்டாண்ட் மிக்சர்ஸ், எலக்ட்ரிக் பீட்டர்ஸ் எல்லாம் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. இதை வச்சு நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ மாவெல்லாம் சலிச்சு சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/2 கப் மைதா, 1/4 டீஸ்பூன் உப்பு. இதை சலிச்சுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு மேலே விஸ்க் யூஸ் பண்ண வேண்டாம். ஏதாவது ஸ்பூன் வச்சே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் சலிச்சு சேர்த்துக்க போகிறோம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இதையும் சலிச்சு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா ஸ்பேச்சுலாவை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நம்ம அந்த வெள்ளைக்கரு பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். கடாயில் ஒரு லேயர் உப்பு, ஏற்கனவே பேக்கிங் யூஸ் பண்ண உப்பு தான் நான் சேர்த்துருக்கேன். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் இது ப்ரீஹீட் ஆகட்டும். இதை மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே இந்த கப் கேக்ஸ் பேட்டரை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் இதை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப அதிகமாக பீட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா போதும். கொஞ்சம் லம்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் ஓரமாக வச்சுருங்க. அதுவே தானாக கரைஞ்சிரும். அதிகமாக பீட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளஃபினஸ் போயிடும். அவ்வளோதான், இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த கப் கேக்ஸை பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 1 யூஸ் கப் எடுத்து அதில் லைனஸ் வச்சுக்கலாம். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா நம்ம கட்டூரி கப் இருக்குல்ல, நம்ம குலாப் ஜாமுன்ஸ் இதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம்ல அந்த கப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கப் கேக்ஸ் மோல்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மாவை வந்து பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 கப் ஒரு டைமில் பேக் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு 4 கப் ரெடி பண்ணிக்கிறேன். மீதி இருக்கிற மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே ஓரமாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இது பேக் ஆனதுக்கப்புறம் அடுத்தது அதை ஃபில் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மேலே கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வால்நட்ஸ், பாதாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த விதமான நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இல்லை சாக்கோ சிப்ஸை வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா லைட்டாக மைதாவில் கோட் பண்ணிவிட்டு அதை மேலே போட்டுருங்க. இதுக்கு அடுத்த பேட்ச் பேக் பண்ணுறதுக்கு சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கிட்டேன். இதில் வந்து நட்ஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கடாய் நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு பெரிய பிளேட் வச்சுட்டேன். இதில் இந்த 4 கப்ஸையுமே வச்சு ஒரே டைமில் பேக் பண்ண போகிறேன்.
மூடி வச்சிடலாம். இது பேக் ஆகிறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். வெயிட் பண்ணலாம். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மேலே ஃப்ளஃபியாக நல்லா கலர் மாறிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா இதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் வச்சிடலாம். இதே பேக் ஆகலை ஒட்டி வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் பேக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இதை டீமோல்ட் பண்ணலாம். இந்த கப் கேக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இது 2 நிமிஷம் ஆறிடுச்சு நல்லா. இதை டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குன்னு. இதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம். வாவ், கடைகளில் கிடைக்கிற கப் கேக்ஸோட அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஸ்டாண்ட் மிக்சர்ஸ், எலக்ட்ரிக் பீட்டர்ஸ் எல்லாம் இல்லாமல் இவ்வளோ சூப்பராக செஞ்சியான்னு எல்லாருமே கேட்பாங்க. அந்தளவுக்கு சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு. என் பொண்ணுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நாள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.